இன்னைக்கு நம்ம பணம் அப்படின்னு சொன்னாலே நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை நினைக்கிறோம். ஆனா ஆரம்ப கால மனித வரலாற்று ஆராயும் போது பணம் இந்த வடிவத்துல இருந்ததே இல்லை. கடற்கரையில கிடைக்கிற சாதாரண சிப்பிகள் கூட ஒரு காலத்துல மனிதர்களின் பொருளாதார வாழ்க்கையில முக்கிய பங்காற்றி இருக்கு. ஆரம்ப கால மனித சமூகங்கள்ல பொருட்களை பரிமாற்றம் செஞ்சு கொள்ள பண்ட பரிமாற்ற முறையை, அதாவது பாட்டர் சிஸ்டம் பயன்படுத்தினாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றிக்கொள்வது. ஆனா காலப்போக்குல எல்லா பொருட்களையும் நேரடியாக மாற்றிக்கொள்வது அப்படின்றது ஒரு சிக்கலான விஷயமா இருந்தது. அதனால ஒரு சமூகத்துல எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில பொருட்கள் மதிப்பின் அடையாளமாகவும் பரிமாற்றத்தின் கருவியாகவும் மாறி இருக்கு. இத கமாடிட்டி மணின்னு சொல்றாங்க. அதாவது பண்ட பணம் எனப்படும் பணத்தின் ஆரம்ப வடிவங்கள்ல ஒண்ணு. உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பொருட்கள் பணத்தை போல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல உப்பு, சில சமூகங்கள்ல உப்பு மதிப்புள்ள பரிமாற்ற பொருளாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதன் பயன்பாடு மற்றும் சேமித்து வைக்கும் தன்மை காரணமாக முக்கியத்துவம் பெற்றிருக்கு. தேயிலை கட்டிகள் கூட பணத்தை போல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல மணிகள், கற்கள், இறகுகள், துணிகள், விலங்குகள் போன்ற பல பொருட்கள் சில சமூகங்கள்ல மதிப்பை குறிக்கும் பொருட்களா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வரலாற்றிலேயே மிகவும் சுவாரஸ்யமான உதாரணம் தான் கௌரி சிப்பி. கடற்கரையில கிடைக்கிற இந்த சிறிய சிப்பி ஒரு காலத்துல பல சமூகங்களின் பொருளாதார பரிமாற்றத்துல ஒரு முக்கிய பகுதியா இருந்திருக்கு. ஆனா எல்லா சிப்பிகளும் பணமாக பயன்படுத்தப்படல. குறிப்பாக மணிகௌரி என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட வகை சிற்பிகள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதன் அறிவியல் பெயர் மொனாட்டரியா மொனாட்டி. இந்த சிப்பிக்கு மதிப்பு கிடைக்க சில காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, இது சிறிய அளவில் இருந்ததுனால எடுத்து செல்ல எளிதாக இருந்தது, நீண்ட காலம் பாதுகாத்து வைக்கும் தன்மை கொண்டது, எளிதில் டூப்ளிகேட் செய்ய முடியாது, அது மட்டும் இல்லாம ஒரே மாதிரியான வடிவம் கொண்டதுனால இதை எளிதில் கணக்கிட முடிந்தது. இதனால சில சமூகங்கள்ல இது ஒரு பரிமாற்ற அழகாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கௌரி சிப்புகள் வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் முடியல. ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வர்த்தக தொடர்புகள்ல இதோட பயன்பாட்டிற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்குது. கடல் வழி வணிக பாதைகள் மூலமாக இந்த சிப்பிகள் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கு. ஒரு சிறிய கடல் உயிரினத்தின் ஓடு மனிதர்களின் வணிக வலையமைப்புடன் எப்படி இணைந்திருக்கு அப்படின்றத வரலாற்றுல பார்க்க முடியுது. இந்தியாவில குறிப்பாக பெங்கால் பகுதிகளில் சிப்பிகள் நீண்ட காலமாக சிறிய அளவிலான அன்றாட பரிவர்த்தனைகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. பெங்கால் சுல்தானின் காலங்கள்ல பெரிய வணிக நடவடிக்கைகளுக்காகவும் மற்றும் அரசாங்க பரிவர்த்தனைகளுக்காகவும் வெள்ளி நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா பொதுமக்களின் சிறிய தேவைகளுக்கு கௌரி சிப்பிகள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. இதை பார்க்கும்போது ஒரே காலத்துல இரண்டு பண அமைப்புகள் இணைந்து செயல்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. கௌரி சிப்பி அப்படின்றது கடல்ல உருவான ஒரு சிறிய ஓடுகடை. அது ஒரு சமூகத்தின் மனிதர்கள் மதிப்பை உருவாக்கிய விதத்தை புரிந்து கொள்ளும் ஒரு வரலாற்று சான்றா இருக்கு. இன்னைக்கு நாம பயன்படுத்தப்படும் பண அமைப்பு பல நூற்றாண்டுகளாக நடந்த மாற்றத்தின் விளைவு. அந்த நீண்ட பயணத்துல ஒரு சிறிய கௌரி சிப்பி ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இனிமே கடற்கரையில ஒரு சிப்பிய பாத்தீங்கன்னா அதை ஒரு சாதாரண சிப்பியா பாப்பீங்களா, அல்லது மனிதர்கள் மதிப்பு கொடுத்த ஒரு வரலாற்று சான்றா பாப்பீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வரலாற்று மற்றும் தொல்லியல் தகவல்களை தெரிஞ்சுக்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.